ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி நான் வந்து க்ளீனிங் பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஒரு சின்ன வீடியோ தான், பட் ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்னு எனக்கு தோணித்து. அதனால தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த க்ரவுட் ஏரியாலலாம் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து அதுக்கு ஜெப் அப்படின்னு ஒரு பிராண்ட் ப்ராடக்ட் வந்து இது க்ரவுட் க்ளீனிங் அண்ட் பிரைட்னர்னு போட்டிருக்கோம். இது ஒன்றும் ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்லை ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை. அதை நான் வந்து டிஸ்க்ளைமராக போட்டுடுறேன். ஆனால் இந்த ப்ராடக்டை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது எங்களுக்கு பாத்ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார். ஸோ அவரோட சஜஷன் படி தான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆரம்பிக்கும்போது எனக்கும் இதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறது அப்படின்ட்டு. பட் ஆனால் சரி, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ட்ரை பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் கொஞ்சமாக இன்ஃபேக்ட் இது டசன்ட் டேக் தட் மச் ஆல்சோ. கொஞ்சோண்டு லிக்விடை ஒரு ஏதாவது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். டெஃபினட்டாக இது ஒரு டீடியஸ் லைக் என்ன சொல்கிறது, க்ளீனிங் ப்ராஜெக்ட் தான் அது. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலாக இந்த க்ரவுட்டோட கலர் இந்த மாதிரி ஆனது வந்து நாட் லைக் இம்மீடியட்லி ஒரு 1 month 2 monthsலன்னு சொல்ல மாட்டேன்னா, ஓவர் த பீரியட் லைக் 10 years, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 years ஆச்சு. ஸோ அந்த 10 yearsல சேர்ந்த அந்த க்ரவுட் டர்ட் தான் அது. நாட் தட் வி டோன்ட் க்ளீன், ஆனால் நம்ம க்ரவுட்டுக்குள்ளே பூந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காட்ட தான் நான் அங்கேக்கும் இங்கேக்கும் காமிக்கிறேன். இது க்ளீன் பண்ணாத ஏரியா அண்ட் தென் இது க்ளீன் பண்ணின ஏரியா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஆரம்பிக்கும் போது ஐயோ எப்படா அதை முடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு டெஃபினட்டாக இருந்தது. மலப்பாகவும் இருந்தது. முன்னாடி சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பண்ணுவோன்னு. பட் ஆரம்பித்தேன். அப்புறம் சரி ரொம்ப டயர்டாக எடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ட்டு நிறுத்தினேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்ச அப்புறமா ஐ வாஸ் ஸ்டில் அவைலபிள் ஃப்ரீ. ஸோ ஐ செட் ஓகே, யூ நோ வாட், அரைகுறையாக ஒரு வேலையை விட்டால் நமக்கு பிடிக்காது இல்லையா ஜென்ரலாக. ஸோ அதனால் ட்ரை பண்ணி மெதுவாக உட்காந்தபடி பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். எங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா அண்ட் கிச்சன் ஏரியா 2 இடத்துலையும் அந்த ஸ்டோன் ஃப்ளோர் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 ஏரியாவையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு க்ளீன் பண்ணேன். ஆரம்பித்து பண்ணேன். இட் டுக் அ லாங் டைம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அதோட எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது வாவ், நம்மளும் ஏதோ பண்ணியிருக்கோம், டெஃபினட்டாக இட் லுக்ஸ் ரியலி நீட் அப்படின்னு தோணித்து. நான் உங்களுக்கு அந்த பண்ணி முடிச்ச அப்புறமா ஃபுல்லாக அந்த கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா ஃபுல் ஃப்ளோரிங்கையும் காட்டுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் இட் இஸ் ட்ரூ தட் இந்த ப்ராடக்ட் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நான் வேறு யாரையா விட்டு பண்ண சொல்லியிருந்தால் மேபி அவங்க ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். பட் நானே உட்காந்து முழு மூச்சாக க்ளீன் பண்ணதுனால தான் எனக்கு அந்த அருமை புரிஞ்சுது. அண்ட் டெஃபினட்டாக அந்த க்ளீனிங் இதுவும் தெரிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. Until I see you in a next video, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி.